வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் எனும் கடலில் மூழ்கி முத்தெடுக்க வந்திருக்கும் அனைத்து நிலை பேராசிரியர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இந்த முறை எம்ஆர்சி வகுப்பு மிகச் சிறப்பாக இருந்தது. புதியதாக நமக்கு கவியரங்கமும் விவாத மேடையும் மிகவும் சிறப்பாக இருந்தது. முதல் வகுப்புல ஐயா பக்தியும் ஞானமும் என்ற தலைப்புல நமக்கு வகுப்பெடுத்தாரு. அதாவது காய் இல்லாமல் பழம் இல்லை, அதுபோல பக்தி இல்லாமல் ஞானம் என்பது வரவே வராது. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, குழந்தைகளை ஆன்மீகத்தின் பக்கம் நம்ம திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களோட இடது கால் நுனி கூட தீய பழக்க வழக்கத்திற்கு போகாது அப்படின்னு சொல்றாரு. அதுபோல பக்தி இருந்தால் மட்டுமே ஞானம் என்பது நமக்கு சித்திக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9 மையதம் துரியாதித தவம் ஐயா இன்னைக்கு முருகன் ஐயா நமக்கு நடத்தினாரு. மிகச் சிறப்பாக இருந்தது. மகர்ஷி ஒரு வார்த்தை சொல்வாரு, சிறந்த தவசீலர் என்று சொல்வார். அதுபோல ரொம்ப ஸ்டேட்டிக் ஸ்டேஜில் நம்ம என்னங்க பண்ணோம், தவத்துல ரொம்ப மூழ்கி நம்ம இருந்தோம் இல்லையா. விதியும் மதியும் என்ற தலைப்புல பார்த்தீங்கன்னா, விதியால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொண்டும் மாற்றக்கூடியதை மதியால் மாற்றியும் வாழ்வை சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நமக்கு வகுப்பு எடுத்தாங்க. ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் என்று ஐயா அவர்கள் என்ன பண்றாங்க, ஆசையை நம்ம எப்படி சீரமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மிகச்சிறந்த முறையில் ஆசை சீரமைத்தல் வகுப்பு எடுத்தாரு. நற்பண்புகள், இது மகர்ஷி சொல்வாரு, ஓதி உணர்தல் உணர்ந்து ஓதுதல். அம்மா ரொம்ப உணர்ந்தாங்க. அதனாலதான் நற்பண்புகள் வகுப்பு நமக்கு எப்படிங்க போர் அடிக்காம நமக்கு நல்லபடியா நமக்கு போச்சு இல்லையா. கடவுளும் கருமையமும், வள்ளுவர் ஒரு வார்த்தை சொல்வாரு, இதனை இவன் செய்வான் என்று அதனை அவன் கையில் விடல் அப்படின்னு சொல்வாரு. அதே மாதிரி ஐயாவோட வகுப்பு தான் அம்மா எடுத்தாங்க, மிகச் சிறப்பாக எடுத்தாங்க. மகர்ஷியோட வாழ்க்கை விளக்கங்கள்லாம் நம்ம கொடுத்தாங்க இல்லைங்களா. மகர்ஷி பெரியவங்களுக்கு எப்படி ஒரு மதிப்பு கொடுப்பாரு, மரியாதை கொடுப்பாரு. அதே போலதான் கடவுளும் கருமையமும் சப்ஜெக்ட்ல அம்மா சொல்றாங்க, வள்ளலார் ஒரு வார்த்தை சொல்றாரு, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ. அப்ப செருக்கு அப்படின்றது தன்முனைப்பு தான் இல்லையா. நம்மிடம் இருக்கக்கூடிய தன்முனைப்பை நம்ம விட்டுட்டோம், ஆணவத்தை விட்டுட்டோம் அப்படின்னா இறைவனும் நம்மளும் ஒண்ணுதான். அப்ப கடவுளும் கருமையமும் அப்படின்றது என்னங்க ஆயிடுது, ஒன்னா ஆயிடுது இல்லையா. இததான் திருமூலர் ஒரு வார்த்தை சொல்றாரு, தெளிவறியார் சிவனறியார், தெளிவறியார் சீவனும் ஆகார், தெளிவறியார் சிவனாக மாட்டார், தெளிவறியார் தீரார் பிறப்பே. அப்ப நம்மளோட பிறவி பெருங்கடல் நமக்கு அறணும் அப்படின்னா நம்ம எப்பயும் போல வேதாத்திரியத்தை நம்ம கையில புடிச்சுக்கிட்டாலே நமக்கு போதுங்க. மகர்ஷி எப்பயுமே நம்மளோட என்ன பண்ணுவாரு, வந்துகிட்டே இருப்பாரு. ஒரு வைரக்கல் என்பது அதோட இடத்துல இருக்கும்போது எப்படிங்க இருக்கும், சாதாரணமாக தான் இருக்கும். அதோட மதிப்பு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா அது பட்டை தீட்ட தீட்ட எப்படி அதோட மதிப்பு அதிகமாகுதோ அது போல நம்ம புத்தாக்க பயிற்சிக்கு வரும்போதுதான் நிறைய புதிய புதிய விஷயங்களை நம்மளோட பேராசிரியர்கள் நமக்கு நடத்துறாங்க. அதை கேட்டுக்கிட்டு நம்ம போகும்போதுதான் இன்னும் நம்ம சீரிய முறையில் நம்மளோட தொண்டை நம்ம என்ன பண்றோம், நம்மளோட மனவளக்கலை மன்றத்துக்கு நம்ம போய் செய்யறோம் இல்லையா. அப்ப நம்ம அங்கேயா இருந்தாலும் இங்கேயா இருந்தாலும் நம்மளோட மனம் அப்படின்றது ஒன்றுபட்டு வேதாத்திரி குருவோட நம்மோட சேர்ந்து இருக்கும்போது நம்ம எப்பயுமே நம்ம என்ன பண்றோம், குருவோட நினைவோடைய நம்ம இருக்கோம் இல்லையா. குருவோட நினைவோடு இருப்போம் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.